வணக்கம் நண்பர்களே. வெறும் 7 நாட்கள் தினமும் 1 டேபிள் ஸ்பூன் எள் சாப்பிட்டா உங்க உடல்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, இந்த சிறிய எள் விதையில தான் கால்சியம், இரும்புச்சத்து, நல்ல கொழுப்புகள், புரதம் மற்றும் பல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது நிறைஞ்சிருக்குது. எலும்புகள் பலமாக வேண்டுமா? இரத்த சோகை குறைய வேண்டுமா? உங்களுடைய முடி ஆரோக்கியமா இருக்கணுமா? தோல் நல்ல பளபளன்னு இருக்கணுமா? உங்களுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கணுமா? செரிமானம் எல்லாத்துக்குமே இந்த எள் உதவியா இருக்குது. பல மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, எள் ஒரு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. ஸோ எள்ளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எள் சாப்பிட்டா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி இதை சரியான முறையில் சாப்பிட்றது, எந்த உணவோடு எடுத்துக்கிறது, எந்த நேரத்தில் சாப்பிட்டா முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்மளுடைய முன்னோர்கள் இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொன்னது வீணல்லங்க. அதுல பல அர்த்தங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் சமையல்லையும் சித்த மருத்துவத்திலையும் எள்ளு முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. எள்ளுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரு கைப்பிடி அளவு எள்ளுல கூட பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதுல முக்கியமானது கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், சிங்க், காப்பர், செலினியம், புரதம், நார்ச்சத்து, நல்ல கொழுப்புகள், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களான லிக்னானின் மற்றும் சீசாமின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் தான் உடல்ல பல உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு ஒரு ஆதரவை கொடுக்கறதுக்கு பயன்படுது. ஸோ எள்ளு சாப்பிட்டனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். அதுல முதலாவது மாற்றம் என்னன்னா, எலும்புகளை பலமா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுடைய மிகப்பெரிய சிறப்பே அதனுடைய கால்சியம் சத்து தாங்க. வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் மாதவிடாய் நிறைவுற்ற பிறகு, அதாவது 40 வயதை எட்டின பெண்களுக்கு அதிக அளவுல நன்மைகளை கொடுக்கக்கூடியது எள்ளு. ஏன்னா எள்ளுல இருக்கக்கூடிய கால்சியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா பெண்கள், அதாவது மெனோபாஸ் அந்த ஸ்டேஜை கடந்த பெண்கள், 40 வயதை எட்டின பெண்கள் கண்டிப்பாக எள்ளை உணவுல எடுத்துக்கிறேன். எலும்பு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பற்களுடைய வலிமைக்கும் தசைகளுடைய செயல்பாட்டுக்கும் எள்ளு பயன்படுது. அடுத்து இரண்டாவது மாற்றம், ரத்த சோகை வராம பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. கருப்பு எள்ளுல இரும்பு சத்து குறிப்பிட்ட அளவுக்கு அதிக அளவுல இருக்குதுங்க. இந்த இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு உதவியா இருக்குது. சோர்வை குறைக்கிறதுக்கு சில பெண்கள்லாம் காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப உடல் சோர்வோடு எந்திரிப்பாங்க. எப்போதுமே டயர்டாவே இருப்பாங்க. உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்க பெண்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் பயன்படுத்தும் போது அந்த ரத்த சோகை குறைய ஆரம்பிக்கும். உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து செல்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. ஆனா அதிக அளவுல ரத்த சோகை இருந்துச்சுன்னா நீங்க எல்லா ட்ரை பண்ணுங்க. சில வகையான இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறங்க. ஸோ முருங்கைக்கீரை, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம். அடுத்து மூன்றாவது மாற்றம், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த எள்ளு பயன்படுதுங்க. எள்ளில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நல்ல கொலஸ்ட்ராலை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. எள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதயம் எல்லாத்துக்குமே பலமாக்குறதுக்கும் இதயத்தை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கும் பயன்படுது. அதனால எல்லா உணவுல சேர்க்கிறது ரொம்ப ரொம்பவே ஆரோக்கியமானது. அடுத்து நான்காவது மாற்றம் என்னன்னா, மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த உணவா எள்ளு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு வீட்லயுமே மூட்டு வலி உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம், சூழ்நிலை மாற்றம் காரணமா நம்ம எல்லாருக்குமே அந்த மூட்டு வலி வருது. ஸோ எள்ளுல இருக்கக்கூடிய காப்பர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கால்சியம் இது எல்லாமே சேர்ந்து மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது மாற்றம், தோலை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல விட்டமின் இ, நல்ல கொழுப்புகள், ஜிங்க் இது எல்லாமே இருக்குது. இதுதான் தோலை ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. செல்களை புதுப்பிக்கும் தன்மை கொண்டது. தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவா இருக்குது.
அடுத்து 6வது மாற்றம் என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு எள்ளு வந்து பயன்படுதுங்க. இன்றைய காலகட்டத்தில பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைனா, முடி உதிர்தல் பிரச்சனை தாங்க. ஸோ எந்த பிரச்சனைய வேணாலும் நம்ம சமாளிச்சலாம். ஆனா, அந்த முடி உதிர்தல் பிரச்சனைய மட்டும் சமாளிக்கவே முடியல. நீங்க எவ்வளவுதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவுதான் நீங்க ஷாம்பு, சோப்பு மாத்துனாலுமே, அந்த முடி கொட்டுதல் வந்து நிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் உங்க உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் முடி வந்து கொட்டுது. ஸோ அத சரி பண்ணணும். அதுக்கு நீங்க எள்ள வந்து எடுத்துக்கலாம். எள்ளுல வந்து ஜிங்க், அயர்ன், காப்பர், புரோட்டீன் இதெல்லாமே இருக்கிறதுனால, இது உங்க முடியோட வேர்கள பலப்படுத்தி, முடி உதிர்தல தடுக்கிறதுக்கும், புதிய முடி வளர்றதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள கொடுக்கறதுக்கும், முடி வேர்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், முடிய வந்து நல்லா ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கும் எள்ளு வந்து பயன்படுது. மொத்தத்தில முடிய நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாவே முடி உதிர்தல் பிரச்சனை நின்றும். ஸோ முடி கொட்டுறத தடுக்கிறதுக்கு எள்ள உணவுல நீங்க எடுத்துக்கிறங்க. அடுத்து 7வது மாற்றம் செரிமானத்தை சீராக்குறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. இதனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடலுடைய இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும் எள்ளு வந்து பயன்படுது. மொத்தத்துல மலச்சிக்கலை சரி பண்ணி செரிமானத்தை சீராக்கிறதுக்கு எள்ளு வந்து உதவியா இருக்குது. முக்கியமா வயதானவர்கள் கண்டிப்பாக எள்ளை வந்து உணவுல எடுத்துக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கு தான் செரிமான பிரச்சனை, மூட்டு வலி, முதுகு வலி எல்லா வலியுமே வரும். ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ண எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவு. அடுத்து 8வது மாற்றம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய ஜிங்க், செலினியம், காப்பர் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சலாம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே எள்ளுல செய்த பொடியோ இல்லை எள்ளு உருண்டையோ தினமும் ஒன்று எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். ஸோ வலுவாக்கப்படுறதுனால அடிக்கடி சளி, இருமல் வரவே செய்யாது. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எள்ளை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வளரும் குழந்தைகளுக்கு அவங்களுடைய எலும்புகள் ரொம்பவே வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டெய்லியும் ஒரு எள்ளுருண்டை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து 9வது மாற்றம் உடலுக்கு நல்ல சக்தியை அதாவது எனர்ஜியை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. இதில் நல்ல கொழுப்பு, புரதம், தாதுக்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால நீண்ட நேரம் சக்தியை கொடுக்கறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. ஒரு டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 10வது நன்மை என்னென்னா 10வது மாற்றம் என்னென்னா ஹார்மோன் சமநிலைக்கு இது ஒரு சிறந்த ஆதரவை கொடுக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா எள்ளில் இருக்கக்கூடிய லிக்னானின்கள் வந்து பெண்களுடைய ஹார்மோன் சமநிலைக்கு இது ஆதரவா இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையில இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா பிசிஓடி, தைராய்டு, அடுத்து ஒபிசிட்டி இது எல்லாமே பெண்களுக்கு வந்து ஏற்படுதுங்க. ஸோ அதனால் ஹார்மோன் வந்து சமநிலையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எள்ளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பெண்கள் கண்டிப்பாக எள்ளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி பார்க்குறேன். இப்போ 7 நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 நாட்களில் வந்து ரொம்ப பெரிய அதிசயம் நடக்காது. ஆனால் சிலருக்கு என்ன நடக்கும்னா செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் குறைய ஆரம்பிக்கும், உங்க உடல்ல சுறுசுறுப்பு முன்னாடி இருந்ததோட இப்ப நல்லா நீங்க ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது. அடுத்து உங்க உடம்புல வந்து சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எலும்புகள்ல, இதயம், கொலஸ்ட்ரால் இந்த எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நன்மைகள் வந்து உங்க உடலுக்கு வந்து கிடைஞ்சிருக்கும். ஸோ உங்க உணவு வாழ்க்கை முறையோடு சேர்த்து நீங்க எள்ளை வந்து நீங்க ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க வந்து உணர ஆரம்பிக்கலாம். ஸோ எள்ளை சாப்பிட்றதுக்கான சிறந்த வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று வந்து நம்ம வறுத்த எள்ளா சாப்பிடலாம், எள்ளு உருண்டையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எள்ளு பொடியாகவும் வெறுமனே வடச்சட்டியில் போட்டு வறுத்து அதை பவுட்ரு பண்ணி தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை ஆட் பண்ணி நம்ம சாதத்தில் சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைனா சட்னி வடிவிலையும் எடுத்துக்கலாம், இல்லை சாலட்டில் தூவி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நைட்டே எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு காலையிலையும் நீங்கள் மென்று சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த வடிவில் வேணாலும் எள்ளை எடுத்துக்கலாம். ஆனால் தினமும் எவ்வளவு அளவு எடுக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுக்கணும். அதை விட அதிகமாக அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அளவுன்னு பார்க்கும்போது 15லேருந்து 30 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து அவங்க எடுக்கவே கூடாது. அதிகமாக எடுத்தாலும் அது பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எள்ளு எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, எள்ளு சாப்பிட்டாலோ, இல்ல நட்ஸ் சாப்பிட்டாலோ அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்க, எள்ளு சாப்பிடும்போது கவனமா இருக்கணும். இல்லன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எள்ள தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு ஒரு பொதுவான சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். 2 எள்ளு இருக்கு. ஒண்ணு வெள்ளை எள்ளு இருக்கு, ஒண்ணு கருப்பு எள்ளு இருக்கு. ஸோ எந்த எள்ளு வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். வெள்ளை எள்ளு வந்து சமையல்ல அதிகமா பயன்படுத்தப்படும். கருப்பு எள்ளு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து வெள்ளை எள்ள விட அதிக அளவுல இருக்குது. பாரம்பரிய மருத்துவத்துல நம்மளுடைய தமிழர்களுடைய மருத்துவ முறையிலையும் கருப்பு எள்ள தான் சமையலுக்கும் சரி, மருத்துவத்துக்கும் 2மே சேர்ப்போம். ஸோ 2 எள்ளுமே வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த எள்ளு தான். உங்களுக்கு எது அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த எள்ள வந்து பயன்படுத்துங்க. நண்பர்களே, ஒரு சிறிய எள்ளுல இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால நீங்க தினமும் உணவுல எள்ள வந்து பயன்படுத்துங்க. ஆரோக்கியமா இருங்க. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ எள்ள நீங்க 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறங்க. அது கூடவே போதுமான தண்ணீர், ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். காலையில நடைப்பயிற்சி 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது கூடவே சத்தான காய்கறிகள், பழங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. அப்புறம் தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அது 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. ஸோ இது எல்லாமே செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.